இந்த மாதிரி ஒரு கிட் வந்து அதாவது அதோட விலை வந்து 675 ரூபா. ஆனால் நம்ம வந்து மானிய விலையில் 225 ருபீஸ்க்கு நமக்கு வந்து தராங்க. அதோட விண்ணப்ப படிவம் தான், அதான டீடைல்ஸ் தான். இது எப்படின்னா, இந்த விண்ணப்பத்தை வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் லாகின் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறது இருக்குது. ப்ளஸ் இல்லை QR கோட் ஸ்கேன் பண்ணி அது வழியாகவும் நம்ம அப்ளை பண்ணலாம். டீடைல்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு TN Horticulture TN.Government அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம இதுக்கு பெருசாக ஒன்றும் லாகின் பண்ண அப்படின்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. லாகின் பண்ண உடனே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த ஃபஸ்ட்டு வரதுல ஒரு அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். அதில் பார்த்தோன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, விண்ணப்பிக்கன்னு ஒன்று இருக்குது. நான் வந்து விண்ணப்பிக்கன்னு போட்டோன்னே இந்த இதில் போயிடும். இதில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து இந்த கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். அதில் நேமு, ஆதார் நம்பரு, நம்ம ஹஸ்பண்ட் ஃபாதர் நேமு, செக்ஸு, இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து நமக்கு ஒரு கிட் வேணுமா இல்லை 2 கிட் வேணுமா அப்படின்னு பார்த்துக்கலாம். இது வெஜிடபிள்ஸ்க்கும் இருக்குது, ப்ளஸ் சீடுக்கும் இருக்குது. அப்புறம் நமக்கு இந்த பயோ ஃபெர்டிலைசர்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி அசோஸ்பெரிலாம் அதுன்னு சொல்லிட்டு இதோட என்னென்ன வகை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி இதில் 12 சீட்ஸ் இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்கும். அடுத்து இதோட விலை அறியணும் அப்படின்னா இந்த மாதிரி 25 ருபீஸ், அதாவது 675 வந்து நமக்கு வந்து மானியத்தில் வந்து 225 தராங்க அப்படின்ற மாதிரி அவங்க டீடைல்ஸ் போட்டுருப்பாங்க. அப்புறம் அதில் நம்ம வந்து கிராமத்தில் இருக்கோமா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீடைல்ஸ், அப்புறம் தாலுக்கு, வில்லேஜ் அட்ரஸ், பின்கோடு எல்லாத்தையும் போட்டு நம்ம PNG ஃபார்மேட்டில் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து இதில் போட்டு எல்லாமே முடிச்சு பக்காவாக போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சப்மிட் கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஒன்றுமே பண்ணாதனால சப்மிட் கொடுக்க முடியல. இதெல்லாம் பண்ணி சப்மிட் பண்ணோடனே நம்மளோட அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இந்த மேலே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு போட்டுருக்குல, அதில் வச்சு கிளிக் பண்ணோன்னா ஸோ இதிலே தெரிஞ்சிடும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்டடா ரிஜெக்டடா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அக்செப்டட்னு வந்ததுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட்லாம் வரும் போல. நான் இந்த தடவை அப்ளை பண்ணல. நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சீட்ஸையோ இல்லை இந்த சாப்ளிங்ஸ்லையோ வந்து நம்ம நேரில் போய் தான், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் போல. ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டம் தொடங்கணும் அப்படின்ட்டு தொடங்க நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட்லேருந்து. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை தேவைப்படாதவங்க கூட உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.